வெல்கம் டு அவர் சேனல் அன்னை அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து தக்காளியும் பட்டாணியும் போட்டு சாதம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைக்க போட்டிருக்கேன், கொஞ்சம் இதில் தாளிச்சிருக்கேன். அப்புறம் பட்டாணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து அரைச்ச மசாலா, தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய். நீங்கள் வந்து எது வைப்பீங்களோ அதை வச்சு அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து தாளிக்கிற பழக்கம் தான் அதை தாளிச்சிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி போடுறதுனால அபார ருசி இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் அரைச்சி போடுறேன். வாயிலையும் மாட்டாது. அது மருத்துவ குணம்லாம் வந்து நம்ம உடம்புல சேரும். அதுக்காக நான் அரைச்சி போட்டுக்கிறது. இது வந்து நல்லா வதங்கட்டும். மசாலாவும் காயும் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ப செய்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு செய்வேன். சால்ட்டை வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் வந்து இது 1/2 கிலோ ரைஸு. 1/2 கிலோன்னா 2 அழகு. இதை வந்து போட்டு நெய்யெல்லாம் ஏற்கனவே தொட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிக்கணும்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், உதிரியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் வதக்கணும்னா ரைஸை. நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 2.5க்கு 5, 1க்கு 2 தண்ணி. இது வந்து பால் வந்து 1 டம்ளரு, 4 டம்ளர் தண்ணி. இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி, சீக்கிரமே ஆகிடும் ரைஸு. சூடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரிசியை வறுத்துட்டாக்கா ஹாட் வாட்டரை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு, காரம், உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தம் போட்டு வைக்கலாம். உப்பு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போட்டுக்கணும். எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் அரிசியை ஊற வைக்காததுனால இதை மூடி வெயிட் வச்சுட்டு இதை சிம்மில் வச்சுட்டு போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன்.
இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். இப்போ வந்து சாதம் நான் நடுவில் கிளறி விட்டுட்டேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம். அப்படியே உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம். இதே மாதிரி பட்டாணி தக்காளி ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. சீசன் இருக்கும்போதே இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட்டாணி, மொச்சை இதெல்லாம் இப்போ சீசனு. இது வந்து நிறைய யூஸ் பண்ணி பசங்கள்லாம் வந்து சாதத்தில் நிறைய கொடுத்தோம்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் பசங்களுக்கு. அதனால் வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.